சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக வழியுங்கள். கிறிஸ்துவின் பலியினால் உலகத்தையும் மீட்க திருவுளமான இறைவா, பொதுநிலையில் நிறையும் அப்போஸ்தல பணிக்கு தவறாது அழைக்கின்றீர். இத்திருப்பலியின் ஆற்றலினால் அவர்கள் கிறிஸ்துவ மனப்பான்மையை மக்களிடையே புகுத்தி மக்களின் ஆட்சி பெருப்பொழிப்பு மாவு போல துணை புரிய செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலக அனைத்தையும் நீர் படைத்து காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். முதல் சாயலாக மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவனது படைப்பிற்கெல்லாம் உமது பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும், உமது கைத்திறனின் மாண்பினை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேற்கவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்வரித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே
கொள்ளுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை சிறப்பாக தந்தை பதினாறு எங்கள் பேரர் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உதவியர், பொதுநிலையினர் ஆகிய பொறுத்தவர்களும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவேற செய்தார்கள். உயிர்த்தொடர்புடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது கட்டமாயிரம் இறைவனின் கணிதானம் அறியால் சுசேவர் அப்போஸ்தலர்கள் இவ்வுலகில் முன்னர் இருந்தவர்கள் ஆகிய புனிதர்களும் நாங்கள் பொறுமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுவோம் மறுமணத்தை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இவை படைப்பினையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மலை இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யார் ஒரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே